Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 29/4/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு அவசர செய்தி. அது என்ன அவசர செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025க்கு அப்ளை பண்ண சிட் இன்டிமேஷன் ஸ்லிப் வந்த மற்றும் வராத மாணவர்களுக்கான ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனை அஃபீஷியல் வெப்சைட்டில் தேடினீங்கன்னா கிடைக்காது. சரி, இதை எங்கே சார் பார்க்குறது அப்படின்னா, ஆதார் ஆத்தன்டிகேஷன் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணுற கொடுத்துருந்தாலும், இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆதார் கார்டையும் அதை இப்போ திரும்பவும் அப்கிரேட் பண்ணுறதுக்காக இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நியூ ஆதார் கார்டு இருக்குது, அதை நான் திரும்பவும் இப்போ நான் அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயிலை எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது என்டிஏக்கு கொடுத்துருப்பீங்க. என்டிஏலேருந்து உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு என்டிஏலேருந்து வந்திருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மெயில் வந்திருக்குது அப்படின்ற மாணவர்களும் பெற்றோர்களும், இல்லை எனக்கு மெயிலே வரல சார் அப்படின்றவங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, மெயில் ஐடியை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் என்டிஏக்கு நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா கீழே டவுன்லோடு நீட் யூஜி கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடு இதெல்லாம் கேட்கும். அது எங்கே இருக்குது சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 3 பேஜ் இருக்கும். நியூ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டு, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டு, ஸ்டெப்ஸ் டு ஆன்லைன், அப்ளை ஆன்லைன் அப்படின்னு 3 கொடுத்துருந்துருக்கோம். இப்போ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஷெட்யூல் டைம் இஸ் ஓவர். அப்போ நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டில் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கேப்சா கோடு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடு இந்த 3ஐயும் கொடுத்து லாகின் பண்ணினதுக்கப்புறம் அதில் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கு, ஆதார் ஆத்தன்டிகேஷன் லிங்க்கு. அதாவது இதை ஒரு சில மெயிலில் மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. ஆதார் அப்டேட் பண்ணுறவங்க செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஆதார் ஆத்தன்டிகேஷன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு இப்போது உங்கள்கிட்ட புதுசாக வந்திருக்கிற கரெக்ஷன் ஆகி வந்திருக்கிற ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சார், நான் ஆதார் கார்டை ஏற்கனவே அப்டேட் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணேன், நீட் அப்ளிகேஷனே போட்டேன் அப்படின்றவங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. திரும்பவும் கிளியராக சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க, நியூ கார்டு இப்போ ரீசண்டாக அப்கிரேட் பண்ண அந்த ஆதார் கார்டை தான் நான் நீட் அப்ளிகேஷனுக்கு அப்லோட் பண்ணி வச்சேன் அப்படின்றவங்க ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? முதல்ல நான் அப்ளை பண்ணும்போது வேறொரு ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம்
ஆதார் அப்கிரேட் பண்ணுற கொடுத்துருந்தேன். இப்போது அது வந்து அப்கிரேட் ஆகி வந்துருச்சு. இப்போது நான் இதை திரும்பவும் இப்போது இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க்கை யூஸ் பண்ணி என்னுடைய நியூ ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா நான் நீட் அப்ளிகேஷன் போடும்போது என்கிட்ட ஆதார் கார்டே கிடையாது, அதுக்கு பதிலாக நான் பாஸ்போர்ட்டு இல்லைன்னா வேலிட் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃபை வச்சு நான் போட்டிருந்தேன். இப்போ நான் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள், உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸை செக் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து என்டிஏ கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்துருந்ததுன்னா அந்த மெயிலில் இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுடைய நியூ ஆதார் கார்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டை வந்து இப்போது அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆதார் கார்டை யூஸ் பண்ணாமையே நான் வந்து வேறு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதை மாதிரி வச்சு நான் நீட் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். இப்போதைக்கு நான் திரும்பவும் ஆதார் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். அதே போல் எஸ்எம்எஸ் இன்பாக்ஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க்கில் நீங்கள் புதிதாக உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த செய்தியை உங்களுக்கு தேவைப்படலை என்றது எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்ற மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்குது, எஸ்எம்எஸ் வந்திருக்குதுன்னா அவங்கள ஆதார் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.